வணக்கம். இன்றைய நம் விருந்தினர் நிகழ்ச்சியில நம்ம இரண்டு மிக பிரபல கர்நாடக இசை கலைஞர்கள் சந்திக்க போறோம். இவங்க உங்களுக்கு 2 வயசு இருந்தபோது சுமார் 350 ராகங்களை ஐடென்டிஃபை பண்ணி 275 தாளங்களை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கர்நாடக இசை பத்திய பல டெக்னிக்கல் கேள்விகளுக்கு பதில் சொல்லி திறமை வாய்ந்த சைல்ட் ப்ராடஜிஸாக இந்த கர்நாடக இசை உலகுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. இவங்க ஒரு மிக பிரபல கர்நாடக இசை குடும்பத்தை சார்ந்தவர்கள். இவர்களுடைய தாத்தா திரு கோட்டவாத்தியம் நாராயண ஐயங்கார் அமெரிக்கா, கனடா, மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அப்படின்னு உலகத்தின் பல இடங்கள்ல சுமார் 4000 கச்சேரிகள் பண்ணிருக்காங்க. இவங்களோட இசையில எந்த அளவுக்கு ட்ரெடிஷன் இருக்கோ அந்த அளவுக்கு இன்னோவேஷனும் இருக்கும். முதல்ல கர்நாடக இசையோடு டெக்னாலஜியை இன்டகிரேட் பண்ண பெருமை இவங்க 2 பேரை சாரும். தொடர்ந்து இடைவிடாத 24 மணி நேரம் கச்சேரி பண்ணி லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. இப்ப நம்ம சந்திக்க போற இந்த பிரபல கர்நாடக இசை கலைஞர்கள் கர்நாடகா சகோதரர்கள் KN சசிகிரண் மற்றும் P கணேஷ். ஐயா வணக்கம். நமஸ்காரம். நீங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே இசை உங்களோட ரத்தத்திலேயே இருக்குன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் சசி சார் நிறைய தடவை சொல்லுவார், எம்ஏல அவர் படிச்சதெல்லாம் சித்திரவீணா நரசிம்மன் உங்களோட அப்பா உங்களுக்கு 3 வயசுக்கே உங்க 2 பேருக்கும் சொல்லி கொடுத்துட்டார் அப்படின்னு. சோ அவரோட டீச்சிங் மெத்தட் அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சித்திரவீணா நரசிம்மன் அவர் he is a very very innovative teacher. அவர் என்ன ஒரு கருத்தோட இருந்தாருன்னா, நாங்க மாத்திரம் இல்ல, உலகத்திலேயே யாரு எனி ஹியூமன் பீயிங் அவளுக்கு நல்லா கேட்க முடியும், பேச முடியும் அப்படின்னா யார் வேணா கத்துக்கலாம் இசை. ஆனா ஒரு மதர் டங் மாதிரி அது ஒரு லாங்குவேஜா வந்துரும். அந்த வயசுலயே அந்த எக்ஸ்போஷர் ஒரு சைல்ட்ஹுட்லயே பிறந்த உடனே ஒரு குழந்தைய விட்டுதுன்னா அவர்கிட்ட ஒரு 3 வயசுக்குள்ள அந்த குழந்தை ஒரு சைல்ட் ப்ராடஜியா அவர் கொண்டு வந்துருவார். சோ அது ஒரு என்ன ஒரு தாய்மொழி என்ன இருக்கோ அது இசையே ஒரு தாய்மொழி மாதிரி ஆக்கிட்டார் அவர். சோ அந்த ஒரு ஸ்பெஷல் ஒரு எப்படி உங்களுக்கு ஒரு ஷட்ஜம் ரிஷபம் அதெல்லாம் எப்படி உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணினார்? அவர் எல்லா லைஃப்ல இருக்கிற எல்லாமே மியூசிக்காவே கொண்டு வந்துருவார். இப்ப நம்ம பேசுறதுல இருந்து அவர் எல்லாமே இப்ப நம்ம இப்ப சாப்பாடு ஊட்டுறதுல இருந்து ஒரு இசையாவே அவர் கொண்டு வந்துருவார். இப்போ ஜஸ்ட் ஈவன் ஒரு எங்க வீட்டு கேட்ல இப்போ ஐ ஸ்டில் ரிமெம்பர், அதுல ஒரு இந்த மாதிரி ஒரு பென்சில் மாதிரி ஒரு ஷார்ப்பா ஒரு 36 இது இருந்தது, ஒரு ஸ்பைக்ஸ் மாதிரி இருந்தது. சோ மேலக்கர்த்தா எங்களுக்கு கத்து கொடுத்துச்சு. 72 மேலக்கர்த்தா அப்படியே கத்து கொடுத்துட்டார். அது கலர் கலரா இருக்கும். சோ ஒவ்வொரு சக்கரமும் அப்படியே கத்து கொடுத்துட்டார், ஒவ்வொரு ராகம். அதே மாதிரி பாட்டும் இப்போ ஒரு நவநீதம் அப்படின்னு ஒரு ராகம் அப்படி இருக்குன்னா அழகா அது ஒரு நமக்கு ஒரு பட்டர் அப்படின்னு அது குடுக்குச்சு, அப்படி ஊட்டுச்சு, சாப்பாடு குடுக்குச்சு அப்படி சொல்லிடுவார். அதே மாதிரி சாப்பாடு குடுக்கறதும் ஒரு 36 உருண்டுகளா பண்ணி அந்தந்த ராகத்தை ஊட்டுவார். ஒரு எல்லாமே ஒரு பிளேஃபுல்லாவே. இப்ப நாங்க விளையாடிச்ச கூடயும் விளையாட்டு கூடயுமே அவருக்கு விளையாட்டு கூடயுமே அவருக்கு மியூசிக்கலா தான் இருந்தது. சோ நத்திங் வாஸ் ஒரு லாங்குவேஜ். ஆமா. சோ கத்து கொடுக்கிற நோட்ஸும் ரொம்ப சிம்பிளா ஒரு குழந்தைக்கு புரியற மாதிரி ரொம்ப அந்த லாங்குவேஜே ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ சிம்பிள் டேர்ம்ஸ்ல எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார், ஆல் தி டெக்னிக்கல் காம்பனன்ட்ஸ். ஒரு 5 வயசு இருந்தபோதே நீங்க ராகம் தானம் பல்லவி எல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா? அவர் ஆமா எங்களை ட்ரெயின் பண்ணிச்சு. என்ன மாதிரி அது ஒரு டெக்னிக்கல் காம்போசிஷன்னா நாங்க எதுவுமே கத்துக்கல. எல்லாரும் உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் இதெல்லாம், அதாவது இது ஃபர்ஸ்ட் ஸ்பீட், இது செகண்ட் ஸ்பீட், அந்த அளவுக்கு எல்லாம் தெரிஞ்சுதா? தெரியும். ஆனா அது ரொம்ப உணர்ந்துட்டு அது இதான் டெக்னிக்கலா இதான் அது இன்னைக்கு பெரிய விஷயம் பண்றோம். இன்னைக்கு சயின்டிபிக்கா அதை அனலைஸ் பண்ண முடியுது. அப்போ கத்துக்குச்சு அது ரொம்ப ஒரு பிளேஃபுல்லா கத்துட்டோம். சோ அது இந்த சப்ஜெக்ட் ஒரு 200 பாட்டு அந்த வயசுல கத்து கொடுக்கறது நமக்கு இப்பவும் அந்த டைம்ல கத்துன பாட்டெல்லாம் இன்னும் மறக்கவே இல்லை. அப்படியே without any reference ஒரு நாளும் இந்த பாடல்கள் பிராக்டிஸ் பண்ணனும் அப்படின்லாம் லிஸ்ட் போட்டு வைப்பாரா? அவருடைய பெர்ஃபெக்ஷன், அவருடைய சொல்லி கொடுக்கிற இதே மெத்தடே தனி. அதாவது ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தால அது ஒரு 10 வாட்டி பிராக்டிஸ் பண்ண மாதிரி அவர் சொல்லி கொடுப்பாரு. அந்த லெவலுக்கு பெர்ஃபெக்ஷன் அந்த மாதிரி அவர் சொல்லி கொடுப்பாரு. அவர் பாடுற ஃப்ரேசஸ் உடனே புரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு அவ்வளவு கிளாரிட்டியோட பாடுவாரு. அது உடனே புரிஞ்சிடும். அந்த இது சம்திங் ஒரு மிராக்கிள் அவர் சொல்லி கொடுக்கிற. தட் இஸ் ஒரு கீ ஃப்ரேசஸ் இன் a particular ராகம் எடுத்துட்டு அத உங்களுக்கு அது ஒரு கேப்சூலா கொடுத்துருவாரு. சோ
உங்களுக்கு அதை டைஜஸ்ட் பண்றதுக்கே வந்து இந்த ராகமோட எசன்ஸ் இதுதான் அப்படின்றது ஒரு குழந்தைக்கு ஒரு பதிஞ்சிடும். சோ அது என்ன ஃபார்மேட்ல நீங்க அதை கேட்டாலும் உங்களுக்கு அது ரெஜிஸ்டர் ஆயிடும். சோ நீங்க பாடினாலும் சரி கேட்டாலும் சரி உங்களுக்கு அது ரெஜிஸ்டர் ஆயிடும். பிராக்டிஸ் பண்ற மெத்தட் வந்து ஒரு பாட்டு நாங்க வந்து இப்போ வந்து பல தடவை பாடுவோம் அப்படின்றது வந்து இயற்கையாவே அவர் பாட வைப்பார். தட் இஸ் பிராக்டிஸ் மெத்தட். அவர் ரொம்ப டிசிப்ளினேரியன். சோ வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு மார்னிங் 5 to 8 நான் என் பிரதர் ரவிகிரண் அவர் பிராக்டிஸ் பண்ணிச்சும் அப்படிதான். நான் ஒரு 3 வயசுல இருக்குச்சு அவர் வந்து கச்சேரி நிறைய பாடிட்டு இருக்குச்சு அவரோட போச்சும். அவர் மினிமம் ஒரு 10 hours பிராக்டிஸ் பண்ணுவாரு. சோ ரொட்டீன் எப்படி இருக்கும்னா சோ ஸ்கூலுக்கு போறது தவிர்த்து 10 hours உங்களுக்கு டைம் கிடைச்சதா? ஸ்கூல் டேஸ்ல வந்து 5 to 8 ஓகே மார்னிங் செஷன். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே ஒரு எவ்ரிடே வந்து கேம்ஸ் ஒரு மஸ்ட். சோ அது ஒரு 1 hour ஆவது இருக்கணும். அதை முடிச்சிட்டு வந்த உடனே 6 o'clock திரும்பி பாட ஆரம்பிக்கணும். 6 to 9 எப்படியும் ரொட்டீன் அகைன். சோ இது வந்து மினிமம் இந்த எஃபர்ட் இருக்கணும். இது இல்லாம வந்து ரேடியோ ப்ரோக்ராம் கேட்கறது கச்சேரிக்கு போய் கேட்கறது இதெல்லாம் வந்து டெஃபினட்டா உண்டு. சாட்டர்டே சண்டேஸ் ஆர் 50 days ஹாலிடேஸ்ல வந்து 4 hours அடிஷனல் பிராக்டிஸ். இது வந்து மினிமம். சோ உங்களுக்கு வந்து மத்த குழந்தைங்க மாதிரி ஒரு நார்மல் சைல்ட்ஹுட் இல்லையேன்னு தோணவே இல்லையா? இதே நார்மலா தான் இருந்தது. சோ இது வந்து இதுல கேம்ஸ் இருந்தது நிறைய என்ஜாய் பண்ணோம். இதுல என்னன்னா அவரை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த 50 days ஆஃப் ஹாலிடேஸ்லயே நீங்க வந்து நெக்ஸ்ட் இயரோட எஜுகேஷன் வந்து நீட்ஸ் என்ன இருக்கோ ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்றது அவரோட இது. சோ அந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே நாங்க அந்த அடுத்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த டெக்ஸ்ட் புக் எல்லாம் கலெக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் நெக்ஸ்ட் இயருக்கு. சோ டைம் அந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சோ ஓரளவுக்கு அவர் மானிட்டர் பண்ணுவார் இந்த டிசிப்ளின். மேத்தமேட்டிக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியா அவர் இந்த அரித்மேட்டிக்ஸ்லாம் மியூசிக்லயே கொண்டு வந்துட்டார். எல்லா ஃபார்முலா எல்லாமும் எங்களுக்கு மேத்துக்கு என்ன வேணுமோ மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கு என்ன வேணுமோ அவர் மியூசிக்கலாவே கத்து கொடுத்துருவாரு. அதே மாதிரி இப்போ நான் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஹிந்தி போயம்ஸ்லாம் நான் வந்து மெமரைஸ் பண்றதுக்குலாம் வந்து ராகம் போட்டு தான் மெமரைஸ் பண்ணேன். ஃபார்முலாஸும் இங்கிலீஷ் அந்த பிசிக்ஸ்ல இருந்த ஃபார்முலாஸ்லாம் எது வந்து ரிமெம்பர் பண்ண வேண்டிய மெமரைஸ் பண்ண வேண்டிய அந்த டாபிக்கா இருந்தாலும் ஒரு ராகத்துல போட்டா உடனே ஈஸியா இருந்தது. சோ நீங்க அந்த வயசுல இருந்தே பாட்டு டியூன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, சப்ஜெக்ட்லாம் டியூன் பண்ணி வச்சேன். அது ஞாபகம் இருந்தா எல்லாருக்குமே கத்து கொடுக்கலாம். ஓகே, சோ அதுக்கப்புறம் நீங்க பிருந்தாமா கிட்ட கத்துக்க ஆரம்பிச்சீங்க இல்லையா? அது எப்போ? பிருந்தாமா கிட்ட வந்து நாங்க 2 பேரும் ஆக்சுவலி வந்து ரவிகிரண் ஃபர்ஸ்ட் போனாரு. அவர் கூட நாங்க போனோம். அது வந்து நான் வந்து எனக்கு ஒரு 15 வயசு இருக்குச்சு போனேன். சோ நானும் சசி சேர்ந்து போய் கத்துட்டோம். அதே மாதிரி எங்க சிஸ்டர் கிருணாவளி எல்லாரும் போய் சேர்ந்து கத்துட்டோம். அவங்களோட இசையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பிருந்தாமாவோட இசை நீங்க கேட்ட டைமிங் வந்து ரொம்ப கரெக்ட். ஏன்னா இது வந்து அவளோட சென்டினரி இயர் இப்பதான் ஆரம்பிக்க போறது. நாங்க சொல்றத விட சமங்குடி ஸ்ரீனிவாசையர் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மேதையே சொன்ன ஒரு கருத்து என்னன்னா எசன்ஸ் ஆஃப் மியூசிக்னா பிருந்தாமா, சங்கீத தேவதைனா பிருந்தாமா. அந்த சங்கீதம் தான் வசதியான சங்கீதம்னு அவரே சொல்லியிருக்காரு. அது மாதிரி எல்லா மியூசிஷியன்ஸும் ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு மியூசிஷியன். அவ எப்படின்னா ஒரு காம்ப்ரமைஸே இல்லாத ஒரு மியூசிஷியன். தன்னோட சங்கீதம் வந்து மத்தவா வந்து அந்த அவளோட ஸ்டாண்டர்ட். இப்ப 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து நம்மள வந்து யாரையுமே வராதீங்கன்னு சொல்லவே சொல்லாது. நம்ம வந்து அதுக்கு நம்ம ஸ்டேட்டஸ் இருந்ததுன்னா நம்ம போக முடியும். அது மாதிரி அவ மியூசிக் வந்து ரொம்ப ஹையஸ்ட் பெடஸ்டல்ல வச்சுட்டாவா. சோ அதுக்கு யாரு வந்து தகுதியா இருக்காளோ அவதான் அதுக்கு போக முடியும். மத்தவாள்லாம் வந்து அது நெருங்குறதுக்கு வந்து அவளுக்கு அந்த டைம். ஏன் அந்த மாதிரி அவங்களோட இசையில எப்படி அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்கு? டீடைல்ஸ். இப்ப வந்து என்னன்னா ஒரு என்ன நம்ம பாக்குறோம்னாவும் மைக்ரோஸ்கோபிக் லெவல் மேக்ரோஸ்கோபிக் லெவல் ஒரு பிக் பிக்சர் நம்ம பார்க்கச்ச ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து நமக்கு வந்து ஒரு சட்டில் ஒரு இது நம்ம டீடைல்ஸ் நம்ம பார்க்க முடியாது. இப்ப சப்போஸ் வந்து ஒரு ஸ்கல்ப்சர் வந்து ஒரு பியூட்டிஃபுல் இது நம்ம வந்து இருக்குன்னா ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட், அதை வந்து நம்ம வந்து அதுல இருக்கிற மைக்ரோஸ்கோபிக் டீடைல்ஸ் நம்ம பார்க்கணும்னா பக்கத்துல போனாதான் தெரியும். நீங்க 2 பேரும் பிருந்தாமா கிட்ட இருந்து கத்துண்ட ஒரு பாடல், அதுல இருக்கிற டீடைல்ஸ் அதுல இருக்கிற நுணுக்கங்கள் எல்லாம் எங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. பாட முடியுமா? ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் காமிக்கிறோம். இது என்னன்னா இந்த பர்டிகுலர் காம்போசிஷன் வந்து மாயா மாலோகோல இருக்கு. இது வந்து இசையை பத்தியே தியாகராஜர் போட்ட ஒரு சூப்பர் காம்போசிஷன். அதாவது இந்த கீர்த்தனத்துல வந்து எல்லா தெய்வங்களோட பேரும் வரும். அவ்வளவு பேரும் இந்த மியூசிக்குக்கோசரம் சங்கீதத்துக்கோசரம் உழைக்கிறா. அதனாலதான் வந்து இந்த
அவ்வளோ ஒரு மெக்னிஃபிசன்ட் சாங் இது கீர்த்தனால அது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சாங் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ராகம் மாயா மாளவ கௌளா. ஒரு ஸ்டூடெண்ட் கத்துக்கிற ஒரு ராகத்துல இருக்கிற ஒரு பாடல். அது கொஞ்சம் ஒரு 2 lines பாடுறோம். விதுல கும்ரோகேத விதுல கும்ரோகேத விதுல கும்ரோகேத விதுல கும்ரோகேத விதுல கும்ரோகேத விதுலகு ப்ரோகேத விதுலகு ப்ரோகேத விதுலகு ப்ரோகேத விதுலகு ப்ரோகேத விதுலகு ப்ரோகேத விதுலகு ப்ரோகேத சங்கீத விதுலகு ப்ரோகேத சங்கீத விதுலகு ப்ரோகேத சங்கீத விதுலகு ப்ரோகேத ரொம்ப அழகா இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சரளி வரிசை கத்துக்கிற ஒரு சிம்பிள் ராகம்னு தோணும். ஆனா அதுல கூட இவ்வளவு வெயிட்டியா ஒரு பீஸ் பாடினது ரொம்ப நன்றி. ஆமா, ஆக்சுவலா இந்த சாங்கே வந்து இவா தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட்ல பாடுவா. விதுலகு அப்படிதான் வந்து எல்லாரும் பாடுவா. இவா மாத்திரம் இது வித்தியாசமா இந்த மாதிரி பாடும். சோ அவளோட அப்ரோச்சே வந்து வேற மாதிரி இருக்கும். அண்ட் அதுல வந்து ரொம்ப டீடைல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு நோட்டும் வந்து 100% 100% தான் இருக்கும். 100ஓட ஒரு வந்து 10%க்கு தான் வேல்யூவோ, இவா மியூசிக் வந்து அப்சல்யூட் மியூசிக். அந்த அவ தொடர ஒவ்வொரு நோட்டும் அந்த 100ல இருக்கும். அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பெரிய, அது வந்து ஒரு லைஃப் டைம் நீங்க ஒர்க் பண்ணா கூட நீங்க அவளோட லெவல் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் மேட்ச் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே. இதை தவிர்த்து இன்னொரு மேதை கல்கட்டா கிருஷ்ணமூர்த்தி சார் கிட்ட நீங்க கத்துட்டு இருக்கீங்க இல்லையா? அண்ட் சசி சார் எல்லாரும் வந்து குருவை தேடி போவா. ஆனா உங்களுக்கு நீங்க சார் கிட்ட, கல்கட்டா கிருஷ்ணமூர்த்தி சார் கிட்ட கத்துக்க ஆரம்பிச்சது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான இன்சிடென்ட் இல்லையா? அதை பத்தி சொல்ல முடியுமா? ஆக்சுவலா வந்து அதுக்கு முன்னாடியே பிருந்தாமா ஆட்டம் எங்க அப்பா ஆட்டம் ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னா, இவ எல்லார்கிட்டயும் நாங்க கத்துண்ட ஒரு இதுல இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்க நிறைய டெக்னாலஜி பண்றோம், ரெக்கார்ட் பண்ணோம், எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி கத்துண்ட விதம் எல்லாம் ரொம்ப ட்ரெடிஷனல். நாங்க நொட்டேட் கூட பண்ணல, எல்லாமே மெமரி தான். அண்ட் இன்னைக்கு கத்துனது வந்து உடனே பாடினாதான் நெக்ஸ்ட், அது உடனே பாடணும் வித் ஆல் த டீடைல்ஸ், ஃபுல்லா மெமரைஸ் தான். சோ இது வந்து நீங்க வந்து எழுதி கூட நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டா வந்து யூ ஹேவ் டு ரிலே ஆன் யுவர் மெமரி. அண்ட் இவ்வளவு டீடைல்ஸும் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆற மாதிரி ஒரு டீச்சர் கத்து கொடுக்கணும்னா அந்த டீச்சரோட குவாலிட்டிஸ் பாருங்க. சோ அப்படி இருக்கச்ச கல்கட்டா கிருஷ்ணமூர்த்தி வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு, அது ஒரு வேற ஒரு சிச்சுவேஷன்ல நான் மீட் பண்ணேன். எனக்கு அவர் ஃபர்ஸ்ட் வந்து நான் மீட் பண்ணப்போ அது ஒரு ஹிலேரியஸ் இன்சிடென்ட். நான் வந்து ஆக்சுவலா யூனிவர்சிட்டியில தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் அவரை. அப்ப எனக்கு அவர் கல்கட்டா கிருஷ்ணமூர்த்தினே தெரியாது. நான் வந்து அப்போ BA கரஸ்பாண்ட் ஸ்டூடெண்டா சேர்ந்தப்போ அவர் வந்து ஒரு கான்டாக்ட் ப்ரோக்ராம் எடுக்கிறதுக்கு வந்தார். இப்போ அவர் ரொம்ப எலிமெண்டரி லெவல்ல ஒரு கீதம் கத்து கொடுத்தார். அவர் கொஞ்சம் பிளெயினா கத்து கொடுத்தப்ப நான் சொன்னா, அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் கேட்டேன், இது வந்து கமகமா பாடலாமா அப்படின்னு நான் வந்து ரொம்ப அவர்கிட்ட கேட்டப்போ, பாடலாமே, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையா, நீ யாருப்பான்னு கேட்டார். அப்புறம் நான் வந்து சொன்னேன், ரொம்ப சந்தோஷம்ப்பா, நான் தான் கல்கட்டா கிருஷ்ணமூர்த்தி பேருன்னு சொன்னாரு. அப்போ எனக்கு வந்து அப்பவும் அவரோட கிரேட்னஸ் எனக்கு தெரியாது. அப்புறம் எங்க அப்பா கிட்ட வந்து கேட்டு, அவர் அப்பா சொன்னார், ஐயோ அவர் ரொம்ப பெரிய மேதை, நீ என்ன அவரை தெரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன்.
அதுக்கப்புறம் ஒரு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஒரு கச்சேரி வந்து நாரதகான சபால YACM யூத் அசோசியேஷன் ஃபார் கிளாசிக்கல் மியூசிக் இவா வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஃபெஸ்டிவல்ல பாடினப்போ அவர் அந்த கச்சேரி வந்து கேட்டிருக்காரு. ஸோ நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கச்சேரியை பத்தி அவர் வந்து ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு வந்து ரொம்ப நல்லா பாடினா அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் திரும்பி நான் கால் அப்பா ரிட்டர்ன் பண்ண சொன்னேன். நான் பேசினப்போ அவர் சொன்னார், நீ வந்தேன்னா எனக்கு தெரிஞ்சது ஒரு 2-3 நாள் உனக்கு சொல்லி தரலாமே, ரொம்ப நல்லா பாடினேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அப்படிதான் வந்து அவருக்கு இன்ட்ரடக்ஷன் ஆச்சு. உடனே நான் வந்து கத்துக்கணும்னு போனேன். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸே வந்து யூஸ்வலா வந்து வாத்தியாரெல்லாம் வந்து வராளி அப்படின்ற ராகம் வந்து சொல்லி கொடுக்க மாட்டான். ஐதர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அது வராதலியாவே இருக்கும், இல்ல அது நமக்கு கஷ்டமா இருக்கும், இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர். யூஸ்வலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர் ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு ஒரு ஐதீகம். ப்ராபப்ளி மெயின்லி பிகாஸ் அது வந்து வராலின்ற ராகம் வந்து இவ்வளவு டீடைல்ஸ் வந்து அது ரொம்ப டிஃபிகல்ட் ஃபார் மோஸ்ட் பீப்புள். ஸோ ஆனா அவர் எனக்கு எடுத்த முதல் பாடலே வந்து ஒரு ஷாமா சாஸ்திரியோட மோஸ்ட் டிஃபிகல்ட் காம்போசிஷன் கருணஜூடவம்மான்னு ஆரம்பிச்சு அது பாட்டுக்கு அவர் நூடுல்ஸ் மாதிரி ஒவ்வொரு சங்கதியா பாடிட்டு இருக்காரு. எப்போ ஆரம்பிக்க எப்போ முடியுமே தெரியாது. அந்த சங்கதி ஆரம்பிச்சா அந்த சங்கதி முடியறது வந்து ஒரு சிங்கிள் சங்கதின்றது நத்திங் பட் ஒரு டோட்டல் வேரியேஷன் ஒரு ஃப்ரேஸ் இன் a particular line of a song. சோ அது வந்து ஆரம்பிச்சு அது முடியறதுக்குள்ள அது அப்படியே நம்ம யூஸ்வலா அந்த நூடுல்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி தான் எனக்கு தோணியது. எப்போ ஆரம்பிக்க எப்போ முடியும், எங்க அடுத்த லைன், இது நான் ரெக்கார்டர் கிடையாது ஒண்ணும் கிடையாது, எல்லாமே அப்படியே கத்துட்டு யூஸ்வலா உடனே வந்துடும். சரி இது நான் வழி ஃபுல்லா சரி அடுத்த கிளாஸ் இவருக்கு எப்படி போறது, ஏற்கனவே வராளி கத்துனாவே அவுட்டு, இதுல இந்த பாட்டு வேற ஆரம்பிச்சிருக்காரு, அப்படி ஃபுல் பாட்டை முடிச்சுட்டாரு வேற. அவர் ஒரு ஸ்ப்ரீல முடிச்சுட்டு போயிட்டாரு. நான் அடுத்த நாள் வந்து நீ வந்துரும் அப்படின்னாரு. அடுத்த நாள் நான் வந்து போறதுக்குள்ள நான் வந்து அவர் மயிலாப்பூர்ல இருந்தார். அந்த அங்க அவர் வீட்டுல இருந்து நரசிம்மபுரம்ல இருந்து அந்த டேங்குக்குள்ள யோசிச்சு பாக்குறேன், ஒண்ணுமே இந்த பாட்டு வேர்ட்ஸ் கூட ஞாபகம் இல்ல எப்படி ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா மண்டே எல்லாம் உருட்டி ஒரு மாதிரி ஷேப் பண்ணி அதுக்கப்புறம் ரெடி பண்ணேன். பட் திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக். இஸ் a வெரி குட் டீச்சர் ஆல்சோ. அவர் என்ன அவரோட ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னா அந்த ஸ்டூடெண்டோட லெவலுக்கு அவர் வந்துருவார். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வருமோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவளோட ஸ்டைலுக்கு அவர் சங்கதி கத்து கொடுப்பாரு. இப்ப என்னோட வாய்ஸுக்கு இதான் வரும்னா அதான் கத்து கொடுப்பாரு. இன்னொருத்தரோட வாய்ஸுக்கு என்ன வருமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிப்பாரு. சோ அவளோட ஸ்ட்ரெங்ஸ் ஸ்டூடெண்டோட ஸ்ட்ரெங்த் என்ன இருக்கும், அவ எப்படி வந்து அதை வந்து பாலிஷ் பண்ணி பிரசன்ட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணுவார். அதே மாதிரி அவருக்கு தெரியாத பாடல் நீங்க கேட்டா கூடயும் வந்துரு பாத்துக்கலாம். அப்புறம் அவர் அதை பாடம் பண்ணி நீங்க போறதுக்கு முன்னாடி அவர் 12 o'clock நைட்டா இருந்தாலும் அவர் உட்கார்ந்து அவர் பாடம் பண்ணி உங்களுக்கு கத்து கொடுப்பாரு. சோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட். ஓகே, நீங்க ரெண்டு பேரும் எப்போ சேர்ந்து கர்நாடிகா பிரதர்ஸா பாட ஆரம்பிச்சீங்க? ஆக்சுவலா வந்து நான் சசி வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் முன்னாடியே. இன்ஃபேக்ட் வந்து உண்மையா சொல்ல போச்சுன்னா வந்து நிறைய கீர்த்தனம் வந்து அவன் பாடி பாடி நான் நிறைய கத்துட்டேன். முந்தி நான் சித்திரவேணை வாசிப்பேன், தட் இஸ் வேற விஷயம். அவன் தனியா ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல ஃப்ளோல பாடுவான். அவன் சோலோ பாடிட்டு இருக்குச்சு. இப்போ கோர்ஸ் பாடிட்டு இருக்கான். வந்து தனியா பிராக்டிஸ் பண்ணுவான். இந்த நிறைய இந்த ஸ்ரீராம பாதமா, இந்த செலமேலரா, ஸ்ரோவிலு சப்தஸ்வரா இதெல்லாம் வந்து அவன் பாடி பாடி எனக்கு நான் அப்படி கத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து சும்மா அப்படியே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஒரு ஜாலியா வந்து அப்படியே வந்துடுது, அப்படியே ஒரு சேர்ந்து பாடலாமே அன்னிட்டு ஒரு சும்மா ஒரு 2 மணி கச்சேரி பண்ணோம். ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஆச்சு பை காட்ஸ் கிரேஸ். ஸோ அப்படி பாடிட்டு இருக்கோம். ஒரு லாஸ்ட் ஒரு 12 வருஷமா பாடிட்டு இருக்கோம்ல, 12 வருஷமா பாடிட்டு இருக்கோம். ஸோ நிறைய இன்ஸ்பிரேஷன் ஆச்சு எனக்கு. I think the millennium was a start for Karnataka Brothers. Okay, அது எப்படி நீங்க கர்நாடிகா பிரதர்ஸ்னு வெச்சிட்டு இருக்கீங்க? கர்நாடிகா கசின்ஸ் would have been more appropriate. ஆக்சுவலா நான் ஆரம்பிச்சது தான் வந்து கர்நாடிகா கசின்ஸ் தான் வெச்சுக்கணும்னு நினைச்சின்னு ஆரம்பிச்சேன். பட் அப்ப ஆரம்பிச்சது தான் கலோனியல் கசின்ஸ்னு வந்து ஒரு ஆல்பம் வந்தது. அந்த ஆல்பம் வந்த உடனே சரி நான் வந்து அதனோட அந்த ஆல்பம் ரொம்ப நல்லா இருந்தது. சரி நம்ம வந்து இப்போதைக்கு வந்து கர்நாடிகா பிரதர்ஸ்னு வச்சுப்போம், கசின்ஸ்னு வச்சு அதை காப்பி அடிக்க வேண்டாமேன்னு. ஓகே கணேஷ் சார், நீங்க வந்து ரொம்ப ஒரு மேரத்தான் ஃபீட் 32 மணி நேரம் 32.5 மணி நேரம் இன்ஃபேக்ட் வந்து சித்திரவீணை நான் ஸ்டாப் கச்சேரி பண்ணிருக்கீங்க இல்லையா? இந்த மாதிரி இதை கேட்கறதுக்கே மைண்ட் பாக்லிங்கா இருக்கு. இதை அட்டெம்ப்ட் பண்ணணும் அப்படிங்கிற தாட் உங்களுக்கு எப்படி வந்தது? இதுக்கு ஏதாவது ஸ்பெஷலா ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணீங்களா? ஆக்சுவலா இது ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கல. நான் வந்து எங்க குரு சித்திரவேண ரவிகிரண் அவர் வந்து அண்ணா வந்து அவருக்கு வந்து ஒரு 16 வயசு இருக்குச்சு. அவர் வந்து 24 hours நான் ஸ்டாப் பண்ணாரு. அதை பார்த்துட்டு அது எனக்கு ரொம்ப நாள் மைண்ட்லேயே இருந்தது.
அவர் அப்படியே பண்ணியிருக்காரு, எப்படியாவது பண்ணணும் இது. ரொம்ப அப்பப்போ வரும், ஸ்ட்ரைக் ஆகும். நானும் ஓரளவுக்கு நானும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவேன், ஒரு 12 hours நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் வீட்ல அப்பா பண்ண வைப்பார். அந்த மாதிரி எனக்கு டெய்லியே வந்து கணேஷ் வந்து மேரத்தான் மாதிரி தான் வாசிப்பார். டெய்லி அவரோட பிராக்டிஸே வந்து ஒரு 18 hours இருக்கும். நீங்க பிராக்டிஸ் போய் கச்சேரி மாதிரி நார்மலா ஒரு 18 hours பண்ணுவாரு. 12 hours சித்திரவீணா, ஒரு 6 hours பாட்டு, இப்படியே நார்மல் ருட்டீனே வந்து அவருக்கு வந்து பிராக்டிஸ் தான். சோ இது வந்து எவ்ரிடே மேரத்தான். சோ அது சும்மா ஒரு தோணித்து அப்படி ஒரு மாதிரி. ஆக்சுவலா எனக்கு என்ன டேட்ல பண்ணணும், இந்த மாதிரி டேட்ல தான் பண்ணணும், ஒரு ஆஸ்பிஷியஸ் டேட்ல பண்ணணும் எனக்கு தோணல. ஏதோ ஒரு டே பண்ணிடலாம். சோ எப்ப பண்ணீங்க? அது என்ன டேட்? ஒரு 2004ல வந்து மே மாதம் அப்போ பண்ணோம். ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அது பாட்டுக்கு பாயிண்ட் இருந்தது. எனக்கு வந்து தட் இஸ் பை கடவுளோட அனுகிரகத்தினால அப்படியே பாயிண்ட் இருந்தது. சோ உங்களுக்கு அந்த அளவுக்கு டெய்லி நீங்க பிராக்டிஸ் பண்ணதுனால கை வலி அதெல்லாம் எதுவும் இல்லையா? நிஜமா எனக்கு வலிக்கவே இல்லை. வலிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து சசிகிரண் தான் வந்து எனக்கு வந்து இந்த எனர்ஜி ட்ரிங்க் எல்லாம் கொடுத்து நல்லா முன்னாடி உட்காந்து நல்ல ஒரு கோஷ நல்ல ஒரு முன்னாடி என்கரேஜ்